ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன தெரியுங்களா? அமாவாசை வழிபாடு பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்களோட கூட. இப்ப பொதுவா நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு பேச்சு வழக்குல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அந்த வீட்டுல பால் காய்ச்சிடலாம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கடை திறந்துடலாம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கலாம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, புது வண்டிக்கு போயிட்டு அட்வான்ஸ் கட்டலாம். இதெல்லாம் நீங்க பேச்சு வழக்குல கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா யோசனை பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் ஏன் அமாவாசையில செய்யல? கிரக பிரவேசம் ஏன் அமாவாசையில செய்யல? முதல்ல ஏதாவது பெரிய அளவுல பில்டிங் திறக்கிறது, இல்ல மற்றபடி வியாபார ஸ்தலங்கள் பெரிய லெவல்ல திறக்கிறது ஏன் அமாவாசையில பண்ணல? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ சாஸ்திர ரீதியாக இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது உண்மைதான். பேச்சு வழக்குல சிலர் தெரியாதனமாக சொல்லி பழக்கப்பட்டதுல இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை செய்யலாம் அப்படின்றது. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய நாள அமாவாசை திதின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுல சந்திர பகவானுடைய ஆற்றல் பூமிக்கு அதிகப்படியாக படாத நாள் இந்த அமாவாசை திதி. இப்ப சந்திரன் சொல்லக்கூடிய கிரகத்தை ஜாதக ரீதியாக நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் சொந்தமான கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு மனநிலை பாதிப்பு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜாதகத்துல கண்டிப்பாக சந்திரன் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ மனோகாரகன் நன்றாக இயங்கினாதான் மனம் தெளிவடையும். மனோகாரகனும் உடல்காரகனும் மாத்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, அவருடைய ஒளிக்கதிர் நமக்கு பூமியில அதிகமா கிடைக்காத நாள் அன்னைக்கு மனிதர்களுக்கு உண்டான நல்ல காரியங்களை நாம எப்படி செய்யறது யோசனை பண்ணிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா அமாவாசை அன்னைக்கு மனிதர்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா?